வரப்பே தலையாணி ஓ வாய்க்காலே பஞ்சுமெத்தே கேட்க இருப்பது இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலன் அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இது உழவர் பெருமக்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை. இப்பொழுது மலர் சாகுபடி அனுபவங்கள் நேர்முகம் கேட்கலாம். பங்கேற்கிறார் தேவசகாயம் மவுண்ட் ஜி ஜான் ஆல்பர்ட் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா, நீங்கள் விவசாயத்தை பொறுத்தவரை பார்க்கும்போது உங்களுக்கு எத்தனை வருடத்த அனுபவங்கள் இருக்கும்? எனக்கு ஒரு 15 வருஷ அனுபவம் இருக்குது. விவசாயத்தில் பார்க்கும்போது 15 ஆண்டுகள் தான் அனுபவம் இருக்குது. அனுபவம். அதுக்கு முன்னாடி வேலைகள் அந்த மாதிரி பார்த்தீங்களா? அதுக்கு முன்னாடி நான் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தேன். பிஸ்னஸில் இறங்க மச்சங்க வர வாட்டா வீசி போயில வர எல்லாம் உண்டு. அதை விட்டுக்கிட்டு சரி என்ன இவ்வளோ நாள் வேலை பார்த்தாச்சு நான் விவசாயத்தில் இறங்குவோன்னு சொல்லி தொழிலெலாம் விட்டுக்கிட்டு விவசாயத்தில் இறங்கினேன். இப்போ நீங்கள் கூட சொன்னீங்க இப்போ ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னாடின்னு பார்க்கும்போது பிஸ்னஸ் நடத்திட்டு இருந்தீங்க. சரி, விவசாயத்தில் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி ஆர்வம் ஏற்பட்டது? பிஸ்னஸும் பண்ணி ரொம்ப மனது மடுத்தாச்சு. சரி என்ன விவசாயத்தில் திடீர்னு இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டு எங்கள் அப்பா எல்லாம் கொஞ்சம் வயக்காட்டில் விவசாயம் பண்ண ஆள் தான். அவர் நம்மளும் விவசாயம் பண்ண என்னன்னு சொல்லி ஒரு திடீர்னு ஆசை உண்டு. அந்த கொஞ்சம் இடம் எடுத்தேன் ஊருக்குள்ள. அதில் சரி இறங்குமான்னு சரி இடம்லாம் சும்மா ரொம்ப பாரகிற இடம். நானே இடத்த நிரப்பி எடுத்து பல நாள் இயந்திரத்தை வச்சு ஓட்டி இடத்த நிறுத்தி அப்போ தான் விவசாய டிபார்ட்மெண்ட்டில் அவங்ககிட்ட ஒரு ஆலோசனை கேட்டேன். அவங்க பூ பண்ணுங்க நல்ல லாபம்னு சொல்லி முத அவங்ககிட்ட வந்து அரளி கண்ணெல்லாம் வாங்கி எடுத்து வச்சு அரளி பிச்சி வச்சேன். அப்போ விவசாயத்தில் ஆர்வம்னு பார்க்கும்போது நீங்கள் வந்து மலர் சாகுபடியில் வந்து ஆர்வம் காட்டுறீங்க. அதுவும் குறிப்பாக பார்க்கும்போது மலர் ஆராய்ச்சி நிலையத்திலேருந்து அதிகாரிகளோட தொடர்பில் இருந்தனால வந்து நீங்கள் வந்து மலர் வந்து சாகுபடி செய்றீங்க. இப்போ அப்படி பார்க்கும்போது எந்த மாதிரி மலர்கள் வந்து நீங்கள் சாகுபடி செய்றீங்க? அரளி, பிச்சி, இப்போ கொஞ்சம் இடத்துல ரோஸ் வச்சுருக்கேன், பன்னீர் ரோஸு, தென்னை வச்சுருக்கேன். அது வந்து எவ்வளோ ஏக்கரில் வந்து நீங்கள் சாகுபடி செய்றீங்க? எனக்கு ஒரு 9-10 ஏக்கர்கிட்ட இருக்குது. அது வந்து சொந்த நிலமா இல்லை குத்தி எடுத்து பண்ணுறோம்? எல்லாமே சொந்த நிலம் தான். இப்போ ஆரம்பத்தில் பார்க்கும்போது நீங்கள் அந்த நிலத்தை வந்து எப்படி பண்படுத்துறீங்க ஒவ்வொரு மலர் சாகுபடி செய்யன்னு பார்க்கும்போது? பண்படுத்தினா முதல்ல இடத்த அவ்வளோத்தையும் நம்ம நிறத்தி எடுத்து இடம் நிரப்பாக்கணும். இயந்திரத்தை வச்சு எல்லாம் பாறைகிற எல்லாம் உள்ள இடத்த நிரப்பாக்கி எல்லாம் வச்சுட்டு ஒரு முதல்ல நான் வந்து சனப்பை தக்க பூண்டெல்லாம் போட்டு ரொட்டேட்டரை போட்டு அடித்து எல்லாம் இடத்த கொஞ்சம் நல்லா சாணி எல்லாம் போட்டு இடத்த நல்லா செட்டாக நல்லா கிளியர் பண்ணிக்கிட்டு 10 அடிக்கு ஒரு அரளி வச்சு வச்சேன். இப்போ நீங்கள் கூட சொன்னீங்க வந்து ஆரம்பத்தில் அந்த நிலம் வந்து தரிசு நிலமாக இருந்து அந்த நிலத்தை வந்து நீங்கள் பண்படுத்துன்னு பார்க்கும்போது அதில் வந்து சனப்பு, தக்கை போண்டு இந்த மாதிரி பசுந்தாள் உரங்களை போட்டு உள்ளது நீங்கள் வந்து அந்த நிலத்தை பண்படுத்துன்னு சொன்னீங்க. இப்போ இந்த மாதிரி அரளி, பிச்சி, இந்த பன்னீர் ரோஸ் இந்த மாதிரி பார்க்கும்போது இப்போ அந்த அரளி கம்புகளை பொறுத்தவரை பார்க்கும்போது நீங்கள் எங்கேருந்து தேர்வு செய்து வாங்கினீங்க? ஃபஸ்ட்டு வாங்கும்போது மலர் ஆராய்ச்சி தோல் அங்கே தான் வாங்கினேன். அங்கே வாங்கி வச்சு தான் வச்சேன். அது வந்து கரணை குச்சி இந்த கவரில் போட்டு வச்சு இதை வாங்கினேன். இப்போ ஆனால் வந்து வருஷம் 10-15 வருஷம் ஆகணுன்னா எல்லாமே நல்ல ஒரு தடியாகி கொஞ்சம் இதாகி பூக்கள் வந்து குறைவ ஆரம்பிச்சிட்டு அந்த கம்புகள் வந்து முத்தின தன்மைக்கு. ஆமாம். இப்போ என்னென்னா ஒவ்வொரு கண்டமாட்டு கொஞ்சம் மாட்டு என்ன செய்யிட்டு இருக்கோம்னா இயந்திரத்தை வச்சு பழையபடி அவ்வளோ தோண்டி எடுத்து நிரப்பாக்கி பழைய 2வது நான் புதுசாக வச்சிட்ருக்கேன். புதுசாக வச்சேன்னா அந்த கம்பு நல்ல கம்பில் வந்து பென்சில் சைஸு கம்பில் இப்படி ஒரு 3 கம்பு இந்த சைடு ஒரு 3 கம்பு வளைச்சி வச்சுட்டு வேப்பங்களை வச்சு சப்புன்னு மூடி வச்சிருவேன். மூடி வச்சுட்டு ஒரு 10-15-20 நாள் அப்படியே சப்புன்னு மூடி தண்ணி மட்டும் கரெக்டாக கொடுத்துட்டே இருந்தால் போதும் லேசாக அந்த கண்ணு குறுத்து வெளியே வந்துடும். அரளி வந்து கொஞ்சம் தென்னைக்குள் நிழல் பட்டாலும் கொஞ்சம் பரவாயில்ல பூக்கும். ஆனால் பிச்சி லேசாக ஒரு பனை நிழல் பட்டாலே பிச்சி பூக்காது. செடி பெருசாக இருக்கும், பிச்சி பூ பூக்காது. அதனால் பிச்சிக்கூடிய இடம் வந்து நல்ல வெயில் படக்கூடிய இடமா இருக்கணும். அரளியும் வெயில் பட்டால் நல்லா இருக்கும், ஆனால் கொஞ்சம் லேசாக கொஞ்சம் பட்டாலும் பரவாயில்ல. இப்போ இந்த அரளிலே வந்து ரகங்கள் அந்த மாதிரி இருக்கா? அவன் அரளியில் ரோஸ் கலரில் கழனின்னு ஒன்று உண்டு, வேறு சேலத்தரளின்னு உண்டு, வேறு சிவத்த அரளின்னு உண்டு. நம்ம இடத்துல இந்த கழனி ரோஸ் அரளிலாம் சேலத்தரலாம் போகாது. சேலத்தரலாம் காலைல உங்களுக்கு 6-7 மணிக்கு நல்ல விரிஞ்சிடும் கழனியெல்லாம். நம்ம அரளி ஒரு 7:30-8 மணி நேரம் கொஞ்சம் விரியாமல் இருக்கும், ஆனால் பெரிய அரளியாக இருக்கும், மொட்டு மாதிரி இருக்கும். மொட்டு மாதிரி இருக்கும். இங்கே தோலை மார்க்கெட்டில் அந்த விலை குறைச்சி வாங்குவாங்க. அதுனா கொஞ்சம் விலையை குறைச்சி வாங்க, இதுனா நல்ல விலை கொடுத்து வாங்குவாங்க. இது வந்து
ஆரம்பி லோக்கல் அரளி நல்ல பெருசாக இருக்கும். இப்போ அந்த நடவு முறையை பொறுத்தவரை பார்க்கும்போது நீங்கள் கூட சொன்னீங்க அந்த கருணை குச்சிகளை வந்து அந்த மேல் நோக்கியும் கீழ் நோக்கியும் வளைச்சு வந்து மண்ணில் புதைச்சி வச்சா போதுன்னு சொன்னீங்க. அப்படி பார்க்கும்போது அது வந்து எத்தனை அடி இடைவெளி கொடுத்து நீங்கள் நடுறீங்க? நான் ஃபஸ்ட்டில் இருக்கும்போது 10 அடி இடைவெளி போட்டு வச்சுருந்தேன். ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் ஆலோசனை கேட்டு எடுத்து ஒரு 5 அடி அளவோட வச்சு இந்த ஸ்கேப்பை 12 அடி கூட்டி வைக்கும். நான் நிலக்கோட்டை அந்த சைடில் போய் பார்த்துட்டு வந்தேன், விவசாயில பார்த்துட்டு வந்தேன். அங்கே அப்படி தான் நெருக்கி வச்சுக்கிட்டு இந்த கேப்பை ஒரு 15 அடி 13 அடி கேப் போட்டிருக்காங்க. நம்ம ஒரு சைடு பறிச்சுட்டு மறு அடுத்த சைடு பறிக்க மாதிரி. இப்போ லேட்டஸ்ட்டாக வைக்கலாம் அப்படி வச்சுக்கிட்டு இருக்கேன். செடியை நெருக்கி வச்சுட்டு செடிக்குள்ளோடி போக முடியாது, செடிக்குள்ளோட சுற்றி தான் வரணும். ஒரு செடியை சுற்றி? ஆமாம், சுற்றினா ஒரு நேரே ஒரு கண்டத்தை முடிச்சுட்டு அடுத்த கண்டம் அந்த சைடு படிக்க மாதிரி இப்போ ஐடியாவில் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நெருக்கமாக கூட கொஞ்சம் செடிகள் வரேன் எனக்கு, அந்த ஐடியாவில் பஞ்சிக்கிட்டு இருக்கேன். அது என்ன ஒரு 6 மாதத்தில் எனக்கு ரிசல்ட் வந்துடும். இப்போ நட்டுலேன்னு பார்க்கும்போது நமக்கு வந்து அந்த பூக்கிற காலம்னு பார்க்கும்போது எத்தனை மாதம் கழிஞ்சு நமக்கு பூக்க ஆரம்பிக்கும்? ஒரு 6 மாதத்துலேயே பூத்துறோம். ஒவ்வொரு பூக்கும் ஆரம்பத்தில் உள்ள பூ கொஞ்சம் கொஞ்சம் செடியை ஒடிச்சு விட்டா நல்லது, கூட கொஞ்சம் இதாக இருக்கும். பூ பறிக்காமல் ஒடிச்சு விட்டா நல்லது. மேக்ஸிமம் ஒரு வருஷத்தில் நல்ல ஓரளவுக்கு பூக்க ஆரம்பிச்சிடும். இது போக நீங்கள் சொன்னீங்க வந்து பிச்சி கூட வந்து சாகுபடி செய்கிறேன்னு சொன்னீங்க. இப்போ பிச்சியை பொறுத்தவரை பார்க்கும்போது அதனுடைய நாற்றுகளை பொறுத்தவரை பார்க்கும்போது நீங்கள் எங்கேருந்து வாங்குறீங்க? பிச்சி நாற்று இங்கே மலர் சின்னத்துலேயும் வாங்கலாம், வெளியே வாங்குவேன். அதை வாங்கி வச்சுட்டு முதல்ல வாங்குவேன். அதையும் இப்போ நான் கவர் போட்டு நான் கண்ணு எடுத்துக்கிட்டேன். நீங்களே அதை பதிய வச்சுருக்கீங்க? ஆமாம், பதிய வச்சு நம்ம அந்த சைடு ஒரு செடியை நம்ம மண்ணு குட்டி வச்சா போதும், 2வது நம்ம அதிலேருந்து வெட்டி எடுத்து வச்சுக்கலாம். அது வந்து நம்ம எவ்வளோ இடைவெளி எடுத்து நட வேண்டியிருக்கும்? பிச்சி வந்து ஒரு 12 அடிக்கு ஒன்று வச்சா நல்லது. எவ்வளோ கூட்டியும் அவ்வளோ நல்லது, எவ்வளோ நெருக்கமாக அவ்வளோ. ஏன்னா சைடில் தான் பூ கிடக்கும். நான் முந்தி உள்ள பூவெல்லாம் நெருக்கி வச்சுவிட்டேன் ஆசைப்பட்டு. ஆனால் இப்போ ரொம்ப கலத்தி வச்சுட்டு இருக்கேன். இப்போ நான் முந்தி நெருக்கி வச்சு 6 அடி 7 அடி கொண்டு வச்சு அது செடியெல்லாம் ஒவ்வொன்றா சேர்ந்துடும். உள்ளே பறிக்க போக்க இடைஞ்சலாக இருக்கும். பூ வந்து அந்த சைடில் நான் எவ்வளவு காற்றோட்டம் சூரிய வெளிச்சம் போட அதுக்கு தகுந்த பூ அதிகமாக இருக்கும். எவ்வளோ நெருக்கி வைக்குமோ அதுக்கு தகுந்த பூ குறவாக இருக்கும். இப்போ வைக்கக்கூடிய எல்லாம் நல்லா கலத்தி வச்சுட்டு இருக்கேன். இப்போ இந்த பிச்சியை பொறுத்தவரை பார்க்கும்போது எத்தனை மாதம் கழிச்சு பூக்க ஆரம்பிக்கும்? எல்லாமே ஒரு பிச்சியும் ஒரு 6-7 மாதத்தில் பூக்க ஆரம்பிச்சிடும். மேக்ஸிமம் ஒரு வருஷம் ஆகும். நம்ம ஒரு வருஷத்துக்கு அந்த ஊடுபட்ட இடத்துல கடலை போடவோ இல்லைன்னா கேந்தி மிளகா அப்படி ஏதாவது ஒரு வருஷம் வேறு ஏதாவது சாகுபடி பண்ணிடலாம். இந்த மாதிரி அரளி பிச்சு இந்த மாதிரி சாகுபடி செய்தாலும் அதில் ஊடு பேர் சாகுபடி செய்யலாம். நம்ம இடையில 10 அடி கேப்பரில் சும்மா தான் நடக்கும். அதனால நான் ஒரு ட்ரிப் மிளகா போட்டேன், ஒரு கண்டத்தில் ஒரு ட்ரிப் கிரேந்தி போட்டேன், வேறு ஏதாவது கடலை போடுவேன். அப்படியே ஒரு வருஷத்துக்கு ஏதாவது போட்டுக்கிடலாம். மிளகுன்னு பார்க்கும்போது நம்ம அந்த வடை மிளகு போட்டுறீங்களா இல்லை நாட்டு மிளகு ரங்கா புல்லட்டு இப்படி எல்லாம் இருக்குல்ல, அந்த இது வந்து ஊடு பேராட்டு வந்து ஒரு லாபத்தை எடுக்கலாம். ஆமாம் ஆமாம். இது போக அடுத்து சொன்னீங்க வந்து நீங்கள் வந்து ஒரு பன்னீர் ரோஸ் வந்து சாகுபடி செய்வீங்க. இப்போ பன்னீர் ரோஸை பொறுத்தவரை பார்க்கும்போது அதனுடைய நாற்றுகள் வந்து எங்கேருந்து வாங்குறீங்க? எல்லாமே இங்கே தரங்க ஓசூரங்க தான் வருது. இங்கே பண்ணையில் வாங்கினாங்க, மலர் ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து வாங்குறீங்க. அது வந்து நம்ம என்ன அளவில் இடைவெளி கொடுத்து நட வேண்டியிருக்கும்? அது 2 அடிக்கு ஒன்று வச்சுருக்கேன். இந்த கேப்பு 6 அடி. ஒவ்வொரு செடிகள் வந்து நம்ம என்ன அளவில் அந்த பராமரிப்பு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியிருக்கும்? பராமரிப்புனா களையெல்லாம் பார்த்துக்கணும். நம்ம சொட்டு நீர் கிடக்குன்னா சொட்டு நீர் மூலமாட்டி இதை நல்லா ஏதாவது மருந்து இருந்து ஏதாவது ஏற்றனா ஏற்ற வேண்டியதான். களையெல்லாம் பார்த்துக்கிட்டா போதும். ரொம்ப அதுக்காண்டி நான் பண்ணோம்னா இப்போ செடியிலும் இடையில நீட்டாக அந்த மல்சிங் சீட்டு விரிச்சிட்டேன். மல்சிங் சீட்டு விரிச்சு? ஆமாம், விரிச்சிட்டேன். அதனால எனக்கு களை கொஞ்சம் லாபப்படுது. அந்த நேரம் கொஞ்சம் பைசா செலவு கஷ்டமாக அதிகமாக இருக்கும், வருத்தமாக இருக்கும். ஆனால் எனக்கு களை கணக்கு பார்க்கும்போது ரொம்ப லாபம். நம்ம களை அதிகமாக கணக்கு அடித்து அதை அடிக்க இது மல்சிங் சீட்டு எல்லா இடமும் இப்போ லேட்டஸ்ட்டாக எல்லாமே மல்சிங் சீட்டு விரிச்சு அது உள்ளே வந்தாலே பார்க்க நான் நல்லா இருக்கும். பூ பறிக்க ஆளுங்க எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும், நல்லா இருக்குது. சரி, இந்த மாதிரி நீங்கள் இந்த மல்சிங் சீட்டு விரிக்கிறேன்னு பார்க்கும்போது இப்போ நீங்கள் எங்கேயாவது தோட்டத்தில் போய் பார்த்த அனுபவங்களா இல்லை அந்த வேளாண்மை துறை சார்பாகன்னு பார்க்கும்போது உங்களை வந்து அந்த ஊக்கப்படுத்தினாங்க? வேளாண்மை துறை அங்கே மலர்ச்சினத்தில் கேட்டேன். அவர் தான் இப்படி பண்ணுங்க லாபம்னாரு. அப்படி ஒரு ஆட்டை கேட்டு தான் கேட்டு இப்போ அந்த மல்சிங் சீட்டுன்னு பார்க்கும்போது நம்ம அந்த மொத்தமாக விரிச்சிட்டு அதுக்கு மேலே வந்து எந்த களையும் வந்து வர வாய்ப்பு வராது. அவங்க 2 வருஷம் கேரண்டின்னு இருக்காங்க. இந்த பார்த்தினின் செடியெல்லாம் பூத்து தள்ளிடும். அது நம்ம ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆட்கள் பூ பறிக்கே உள்ளே போக முடியாது. ஓயாமல் களவட்டி பைசா பூரா அங்கே தான் கொடுக்கணும். இது அது விரிச்சா எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா இருக்கும். இப்போ ஒவ்வொரு மலர் செடியை பொறுத்தவரை பார்க்கும்போது இப்போ நட்டையிலேருந்து ஒரு 6 மாதத்துக்கு பிறகு தான் வந்து பூ எடுக்க ஆரம்பிக்கலாம்னு சொன்னீங்க. அப்படியே அந்த பூ எடுக்கன்னு பார்க்கும்போது அந்த ஒவ்வொரு டைம் அந்த என்ன அளவில் அந்த பூக்கள் கிடைக்க ஆரம்பிக்கும்? இப்போ முதல் ஆண்டு ஒரு குட்டை அந்த கழிச்சு இருந்தால் 2 ஆண்டு 2 குட்டை ஒரு 2 வருஷம் 3 வருஷம் 2 வருஷம் கழிச்சு நார்மல் ஆயிரம்னா இப்போ வந்து அரளியை பொறுத்தளவில் பங்குனி மாதம் நல்ல பூ இருக்கும், நல்ல விலையும் இருக்கும். பங்குனி மாதம் அந்த எல்லா கோயில் கொடை அதில் விஷயங்கள் நல்ல விலை இருக்கும். அதுக்கு முறை இப்போ ஆடியெல்லாம் அதிகமாக ஆட்டு விலை இருக்காது. நவம்பர் டிசம்பரில் நல்ல விலை இருக்கும், பூ குறவாக இருக்கும். நவம்பர் டிசம்பரில் பனி நேரம் தான் அந்த அரளி பிச்சிக்கு லாபம். பூவும் குறவாக இருக்கும், பூ விலையும் அதிகமாக இருக்கும். இது ரோஸை பொறுத்தவரை பார்க்குமோ? ரோஸு வச்சு இப்போ தான் ஒரு 6 ஆச்சு. என்ன முழு அளவும் எனக்கு அப்படி தெரியாது. பன்னீர் ரோஸ் வச்சுருக்கேன். இப்போ தான் வச்சுருக்கீங்க? வச்சு ஒரு 6 மாதம் ரோஸ் தான் ஆச்சு. ஏன்னா முழு கரெக்டாக 2 வருஷம் 3 வருஷம் ஆனதான் எனக்கு முழு அனுபவம் கிடைக்கும். வச்சு நான் வச்சு பறிச்சிட்டு இருக்கேன். 3 கிலோ அந்த அளவில் வந்துட்டு இருக்கு. இப்போ அந்த அரளி ஆகட்டும் பிச்சி ஆகட்டும், இப்போ அந்த பூ வந்து நம்ம எப்போவுமே பூ கிடைக்க வாய்ப்பு இருக்குமா இல்லை அந்த சீச காலங்கள் மட்டும்தான் பூக்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கும்? பிச்சி எல்லாம் இந்த நேரம் ஆனி ஆடி அள்ளி தட்டம் பூ
ஆனால் விலை இருக்காது. இப்போ இன்னைக்கெல்லாம் பூ வந்து ஒரு படின்னா இங்கே வந்து இப்போ கிலோ பேச மாட்டாங்க, ஒரு படி 2 படி தான் பேசுவாங்க. ஒரு படி 200 விற்கிறான், ஒரு படி வந்து 200 விற்கிறான். இப்போ 1 கிலோ இருந்தால் 5 படி பூன்னு தான் சொல்லுவாங்க. ஒரு படி பூ 30 ரூபா 40 ரூபா. பூ 1 கிலோ பூ 150 ரூபா இல்லை 200 இப்போ விலை. ஆனால் இது நவம்பர் டிசம்பரில் ஒரு படி பூ 500 ரூபா 700 ரூபா இருக்கும். இப்போ 50 படி இருக்கும், அந்த நேரம் 5 படி இருந்தாலே போதும், நல்ல லாபம் பார்த்துடலாம். அடுத்த மாதமாக கொஞ்சம் விலை இருக்கும், ஏன்னா கல்யாணம் ஆவணி மாதம் கல்யாணம் வந்துடும். கல்யாணம் சீசன் வந்தால் கொஞ்சம் பூ விலை இருக்கும். இந்த மாதம் பூச்சியெல்லாம் விலையே இருக்காது, அது பறிக்காமல் விட முடியாது. பறிக்காமல் விட்டால் செடி நாசமாயிரும். அதனால எப்படியும் பறித்து தான் தீரணும் அந்த ஆடி மாதம். சரி, இப்போ அந்த பூ பூத்து முடிஞ்ச பிறகு வந்து நீங்கள் எப்படி அதை கவாத்து பண்ணி எடுக்கிறீங்க? பிச்சையை பொறுத்தவரையில் ஒரு 2 வருஷத்துலேயே கவாத்து பண்ண விட மாறு கனமாக வரும். அடியில் இந்த காஞ்ச மாறு வரும், அந்த மாறு அவ்வளோ நொறிச்சு விடணும். வேற நம்ம இடைஞ்சலா இந்த கொஞ்சம் நான் சொன்ன மாதிரி இந்த சூரிய வெளி ரொம்ப அடைச்சிருக்கதை கொஞ்சம் அந்த வெட்டி எடுத்து விட்டு கொஞ்சம் சூரிய வெளிச்சம் செடி மூட்டுக்கு படத்தக்கன பண்ணிட்டோம்னா கொஞ்சம் பூ அதிகமாக பூக்கும். அந்த சூரிய ஒளி வந்து நமக்கு படணும். ஆமாம், பட்டா கொஞ்சம் பூ அதிகமாக பூக்கும். நம்ம ரொம்ப அடைச்சி வந்து இருந்தோம்னா செடி பார்க்கறதுக்கு பெரிய செடி மாதிரி இருக்கும், ஆனால் பூ குறவாக இருக்கும். உள்ள கொஞ்சம் நம்ம கவாத்து பண்ணி எடுத்து ஃப்ரீயாக விட்டோம்னா கொஞ்சம் பூ அதிகமாக பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு அரளி ஆகட்டும் பிச்சி ஆகட்டும், இப்போ வந்து நம்ம நட்ட பிறகு எத்தனை ஆண்டுகள் வரை வந்து நம்ம பலன் எடுத்துட்டு இருக்கலாம்? நான் வந்து நட்டு 10, 14, 15 வருஷம் ஆச்சு, இப்போ வர எடுத்து தான் இருக்கேன். ஆனால் இப்போ செடி இந்த அரளி பிச்சையெல்லாம் கம்பெல்லாம் பெரிய கம்பாகி கொஞ்சம் எனக்கு 6 மாதம் அந்த மாதிரி உள்ள இப்படி இருந்த மாதிரி பூ பறிச்சுட்டு தான் இருக்கு. ஆனால் இப்போ புதிய நான் இந்த எல்லாமே எடுத்துட்டு மல்சி சீண்டி போட்டு எல்லாம் நீட்டாக இயந்திரத்தை வச்சு எல்லாம் எடுத்து புதுசாக இப்போ ஒரு கொஞ்சம் இடத்த பண்ணிகிட்டே இருக்கேன். அது நம்ம ரொம்ப இப்போ வருங்கால செலவுகள் ரொம்ப தான் குறைக்கும். ஏன்னா எனக்கு இந்த களப்பறி எல்லாமே மல்சி சீட்டு போட்டிருக்கனால அந்த பைசா லாபம். அதனால புது டெக்னிக்கலே இப்போ பண்ணிட்டு இருக்கேன். இப்போ என்ன சொல்றீங்கன்னு பார்க்கும்போது ஒரு டைம் வந்து நம்ம அரளி ஆகட்டும் பிச்சி ஆகட்டும் வந்து நம்ம செடிகளும் அல்ல நாற்றுகள் நட்ட பிறகுன்னு பார்க்கும்போது தொடர்ச்சி ஒரு 10 to 15 ஆண்டுகள்னு பார்க்கும்போது நம்ம தொடர்ச்சியாக பலன் எடுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து புதிய பிளான்ட்டை வந்து நம்ம உருவாக்கி பண்ணால் நல்லதுன்னா இல்லைன்னா பூ பறிச்சுட்டா இருக்கும். செடியெல்லாம் கம்பெல்லாம் பெருசாகிட்டா அது எப்படியா வயசான இது ஃப்ரெஷ் ஆட்டு வந்த மாதிரி பூ அதிகமாக பூ கிடைக்கும் நமக்கு. இப்போ அந்த பூ பறிக்கிறேன்னு பார்க்கும்போது காலையில் எத்தனை மணிக்கு பறிச்சு? நீங்கள் காலையில் 5:30 ஆட்கள் பூ பறிக்க வந்துடும். அதாவது நவம்பர் டிசம்பர் அந்த மாதத்தில் வந்து 6:30 மணிக்கே முடிஞ்சிடும், 6:30 மணி 7 மணிக்கெல்லாம் முடிஞ்சிடும். இப்போ வந்து எவ்வளோ பறிச்சாலும் தீராது, பறிக்காம தான் போட்டு போயிட்டே இருக்கு அந்த கண்டிஷனில். ஏன்னா இப்போ பூ அள்ளி தட்டிகிட்டே இருக்கும், பூ அதிக அளவில் பூத்துக்கிட்டே இருக்கும். இந்த நேரம் வருஷத்துலேயே இந்த ஆடி பிச்சு பறிச்சே முடியாது. சாதா நீ வீட்டிலே பார்த்தாலும் ஒரு பிச்சு செடி இருந்தாலே போதும், பூவாக தான் கிடக்கும். இப்போமே ஒரு ஆள் பறிச்சிட முடியாது, அந்த அளவு கிடக்கும். ஒரு தோட்டங்களில் பறிச்சே முடியாது, 10 மணியும் முடிய மாட்டேன், 11 மணியும் முடிய மாட்டேங்குது. சில மாதம் பறிகுலியும் இந்த மாதம் கிடைக்காது. அந்த கண்டிஷனில் இது இப்போ வருஷத்தில் மோசமான மாதம் இந்த மாதம் தான். சரி, இருந்தாலும் வந்து நீங்கள் வந்து 10 ஏக்கரில் அந்த பூ சாகுபடி செய்யறன்னு பார்க்கும்போது அதுக்குன்னு சொல்லி பறிக்கிறதுக்கு ஆட்கள் நீங்கள் வந்து வச்சிருக்கீங்களா, இல்லை வந்து நீங்களே பறிக்கிறதா? இல்லை பறிக்க ஆட்கள் வரும், நாங்களும் பறிப்போம், ஆட்களும் வந்துட்டு இருக்கேன். ஏன்னா அந்த அரளி வந்து சூரியன் உதிச்சு வர 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 அந்த அரளியும் பூத்துக்கிட்டு பெருசாகிட்டே இருக்கும். சூரியன் நல்ல வெளிச்சம் வந்துட்டுன்னா அரளி விரிஞ்சிடும். அரளி விரிஞ்ச கடையில் வாங்க மாட்டாங்க. அப்போ விரியம்னா நம்ம விரிய முந்தி கொடுக்கணும். ஏன்னா ஒரு 8 மணிக்கு பிறகு அரளியை கொண்டு கொடுத்தா விலை இருக்காது. ஒரு 7:30 அந்த பூவை பறிச்சிருக்கணும். மேக்சிமம் 8 மணிக்குள்ள மார்க்கெட்டில் அந்த பேருக்கணும் அந்த அரளி. அதுக்கு முறை அந்த அரளிக்கு மார்க்கெட் கிடையாது. பிச்சு அப்படி இல்லை, 12 மணி நேரம் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அது சாயங்காலம் வர 10 மணிக்கு ஒரு வேலை, 12 மணிக்கு ஒரு வேலை. அரளி அப்படி இல்லை, 7:45 8 மணிக்கு வேலை போனால் அந்த ஒரு வேலை. அதுக்கு முறைனா ஒரு குட்டைக்கு இப்போ 100 ரூபானா அதுக்கு முறை குட்டை 50,000. இப்போ நீங்கள் கூட சொன்னீங்க வந்து இந்த பூக்கள் வந்து பறிக்கிறேன்னு பார்க்கும்போது காலையில் வந்து 5:30 5:45 வந்துட்டு நம்ம வந்து 8 மணிக்குள்ள வந்து நம்ம சந்தைப்படுத்தணும்னு சொன்னீங்க. அப்படி பார்க்கும்போது நீங்கள் எப்படி சந்தைப்படுத்துறீங்க? இப்போ வந்து நீங்கள் வந்து நேரடியாக வந்து தோலை மார்க்கெட்டில் கொடுத்து பண்ணுறீங்களா, இல்லை வந்து வியாபாரிகள்கிட்ட மொத்தமாக கொடுக்குறதானா? முந்தி நான் தோலையில் கொண்டு தான் கொடுத்துட்டு இருந்தேன். பைக்கில் விரட்டி போனோம். ஏன்னா அரளி வந்து கொஞ்சம் லேட் ஆகிட்டா விலை குறைஞ்சிரும். எப்பண்டா பறிச்சு எடுத்து அங்கே செல் நேரம் தட்டிகிட்டே இருப்போம். டக்குன்னு 50 ரூபா படிமா டக்கு 40 40 30 குறைஞ்சிட்டே இருக்கும். அரளி அந்த மார்க்கெட்டு வியாபாரி கேரளா வியாபாரியை பார்த்துருது. இப்போ அப்படி இல்லை, வியாபாரி வந்து எடுத்துக்கிட்டா கரெக்டாக 7:30 8 மணி போல் வருவாங்க. 2 வியாபாரி வர வந்து எடுத்துக்கிட்டாவ. அவங்களுக்கு ஒரு 100க்கு 10 ரூபா கமிஷன் வந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க. நமக்கு அந்த பிரச்சனை இருந்துச்சு. சரி, அந்த பூக்களை பொறுத்தவரை பார்க்கும்போது எப்படி விலை நிர்ணயம் பண்ணுறாங்க? சில டைம் வந்து வரத்துகள் வந்து அதிகமாக இருக்கும், சில டைம் வந்து வரத்துகள் குறைவாக இருக்கும். அப்படி பார்க்கும்போது ஒரே வரத்துகள் இருக்குமோ பார்க்கும்போது ஒரே விலை இருக்குமா, இல்லை வந்து வரத்து வந்து மாறுபட வாய்ப்பு இருக்கு? வரத்து வரதும் பாடுபடு. 2வது அரளிப்பூவை பொறுத்தளவு வந்து கோயில் விசேஷங்கள், இந்து கோயிலில் விசேஷங்கள், கேரளா கோயிலில் விசேஷங்கள் அப்படி வச்சு அரளிப்பூ விலை. பிச்சி பூவை பொறுத்தளவில் கல்யாணம் முகூர்த்த நாள், இப்போ நாளைக்கு முகூர்த்தம்னா இன்னும் விலை இருக்கும். அரளியை பொறுத்தளவில் அதாவது திங்களும் வேளணும், திங்கக்கிழமை உள்ள பூ செவ்வாழம் போகும், வியாழக்கிழமை உள்ள பூ வெளியில் போகும். திங்களும் வேளனும் கொஞ்சம் நார்மலான விலை இருக்கும். இந்த ஆடி மாதம் ஆடி செவ்வாய் ஆடி வெளின்னு சொல்லி கொஞ்சம் கூடுதல் விலை இருக்கும். பிச்சியை பொறுத்தளவில் ஆடி மாதம் விலையே இருக்காது, எதிர்பார்க்கவே வேண்டாம். ஆவணி மாதம் முகூர்த்த நாள், நாளைக்கு முகூர்த்த நாள்னா இன்னைக்கு நல்ல விலை இருக்கும்.
அப்படி என்னைக்கு முகூர்த்தமோ முந்தின நாள் கண்டிப்பா விலை இருக்கும். அது வந்து நீங்க வந்து முன்னாடின்னு பார்க்கும்போது நீங்க தோலை சந்தையில வந்து இந்த பூக்கள் வந்து வியாபாரம் பண்ணீங்க மலர் மார்க்கெட்ல. இப்போ வந்து நீங்க வந்து நேரடியா கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க. அதாவது எப்படி கொடுக்குறீங்க? மூடை கணக்குல கொடுக்குறீங்களா இல்ல வந்து கிலோ கணக்குல கொடுக்கறதுனா? இல்ல அரளி வந்து குட்டை கணக்கும்பாங்க. ஒரு குட்டை வந்து நம்ம இருந்தோம்னா அது ஒரு ரேட்டு, நமக்கு குட்டை கணக்கு தான். சில விதிஞ்சிருந்தா குறைவா தான் 700 கிராம் 800 கிராம் அந்த மாதிரி வரும், அது குட்டை கணக்கு. அரளி பிச்சி வந்து படி கணக்கு. நம்ம இந்திய சொன்ன மாதிரி அது 1 கிலோ வந்து 5 படி, ஒரு 200 கிராம் ஒரு படி அங்கே படி கணக்கு, ஒரு படி படி கணக்கு எத்தனை படி இருக்கோ அத்தனை படி கணக்கில் போட்டு நம்ம வந்துடும். 10 நாளைக்கு ஒருக்கா கணக்கு முடிப்பாங்க. இது வந்து இப்போ வந்து நவம்பர் டிசம்பர் மாதங்கள் பார்க்கும்போது வந்து பூக்களினுடைய விலை வந்து கொஞ்சம் அதிகமாக கிடைக்க வாய்ப்பு இருக்கு. நல்ல அதிகமாக இருக்கும். கிறிஸ்மஸோடலாம் பிச்சி பூ ஒரு படி 800 900 ரூபாய் இருந்த மாதிரி இருக்கும். அந்த நியூ இயர் டைம்ல. ஆமாம் 800 900 கிலோ 4000 அந்த ரேஞ்சில் இருக்கும். 3000 4000 அந்த ரேஞ்சில் அந்த மாதிரி இருக்கும். அந்த டைம் நம்ம அந்த பனிக்காலங்கள் வந்து பூக்கள் வந்து குறைவாக வந்து பூக்கிறதுக்கு அந்த நேரம் தான் நம்ம வருஷத்தில் லாபங்கள் பார்க்கணும், அப்போ தான் பார்க்கணும். இப்போ ஒரு வாரம் வந்தா ஒரு வாரம் இப்படி தான் இப்போ இந்த நேரம் அப்படி தான் பார்த்துட்டு இருக்கேன். சரி, என்ன அளவில் வந்து இந்த மலர் சாகுபடியில் வந்து வருமானம் இருக்கு? நல்ல லாபம் தான். ஒருக்கா கிடைக்காது, ஒருக்கா கிடைக்கும். எப்பவுமே எதிர்பார்க்க முடியாது. சில நேரம் நல்ல லாபம் கிடைக்கும், அது நம்ம எதிர்பார்க்காத கணக்கு தான் வந்துட்டு இருக்கோம். அது வந்து அந்த சீசனை பொறுத்து வந்து நமக்கு வந்து விலைகள் இருக்குன்னு பார்க்கணும். அதிக வருமானம் கிடைக்க வாய்ப்பு. கோயில் அதாவது நல்ல கோயில் விசேஷங்கள் வந்துட்டுன்னா அரளி கண்டிப்பாக விலை இருக்கும். முகூர்த்த நாள் வந்துன்னா பிச்சை நல்ல விலை இருக்கும். நம்ம என்னைக்கு முகூர்த்த நாள், என்னைக்கு கேலண்டரை பார்த்து நம்ம நாளை முகூர்த்த நாள் அப்படின்னு விலை இருக்கும்னு சொல்லி நம்ம நினைச்சு பார்த்துட வேண்டியதான். நமக்கு வந்து தினசரி வந்து நம்ம அந்த விலை வந்து நிர்ணயிக்க முடியாது. ஒண்ணுமே அங்கே போனாதான் அங்கே உள்ள. ரெண்டாவது கேரளா பாட்டிகள் வியாபாரிகள் அதிகமாக வந்துட்டாங்கன்னா கூட கொஞ்சம் விலை டக்குன்னு ஏறுறோம். சில நாள் கேரளா வண்டி ரோட்டில் அங்கேருந்து போகும்போதே தெரியும். கேரளா கேஎல் ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டிகள் 10 வண்டி நின்றுனா உள்ள போனோன்னா வண்டி என்ன பூ விலை இருக்கான்ட்டு நம்பி போகலாம். சில நேரம் ரோட்டில் வண்டிகளே இருக்காது, அங்கே ஒரு வண்டி நிற்காது, அப்போ விலை இருக்காதுன்னு அப்படியே கண்டுபிடிச்சிக்கலாம். இது கேரளாலன்னு பார்க்கும்போது இந்த ஓண சீசன்லன்னு பார்க்கும்போது அந்த பூக்கள் வந்து அதிக அளவில் வந்து வாங்குறதுக்கு வந்து வியாபாரிகள் வர வாய்ப்பு இருக்கு. ஓண சீசன் நல்ல விலை இருக்கும். ஆனால் விலை இருக்கும். சில ஓண சீசன் நம்பி விலை இருக்குன்னு பார்த்தா ஓணம் வந்து இங்கே தோலை மட்டும்தான், தோலை மார்க்கெட்டு. தமிழ்நாட்டில் அவ்வளவு பூவும் தோலைக்கும் 30 ரூபா உண்டு. சில நேரம் நல்ல விலை இருக்கும், சில நேரம் அவ்வளோ பூ வந்து விலை இல்லாமல் ஆயிரும். நம்பி ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ என்ன சொல்றீங்கன்னு பார்க்கும்போது இந்த ஓண சீசன் பார்க்கும்போது தமிழ்நாட்டிலேருந்து அந்த பூக்கள் வந்து தோலைக்கு வந்து வண்டி டாரஸ்டாக வந்துன்றோம். கேந்தி உண்ணியும் அது இன்னும் சில நேரம் நல்ல விலை இருக்கும், சில நேரம் நான் ஓணத்தை நம்பி கெட்டனாலும் உண்டு. வந்து அந்த திருவிழா அந்த பண்டிகை காலங்கள்னு பார்க்கும்போது அந்த பூக்கள் வந்து குறைவா இருக்குன்னு பார்க்கும்போது விலைகள் வந்து அதிகம். குறைவா இருந்தா நல்ல விலை இருக்கும். எப்பவுமே அப்படிதான். பூ குறைவா இருந்தா லாபம், அதிகமா இருந்தா நஷ்டம். அப்ப இவ்வளவு நேரம் பார்க்கும்போது மலர் சாகுபடி அனுபவம் பத்தி நல்ல அருமையான கருத்துக்கள் சொன்னீங்க ஐயா. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். இதுவரை மலர் சாகுபடி அனுபவங்கள் நேர்முகம் கேட்டீர்கள். பங்கு பெற்றவர் தேவசகாயம் மவுண்ட் ஜி ஜான் ஆல்பர்ட் அவர்கள். உடன் உரையாடியவர் டி எட்வின் ஜெயராஜ். இத்துடன் இந்திய வேளாண் அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகின்றது.